மிஸ்டர் பாஸ்கருக்காக நீங்கள் ஒரு கைத்தட்டணும். அறிமுகப்படுத்தினேன், அவர் போயிட்டாரு. இங்கே வந்து இந்த அரங்கத்தில் இருக்கிற 2 பேரையும் அறிமுகப்படுத்தணும். ஒன்று மேஜர் கிறிஸ்டோபர் சார், அடுத்து வந்து நாங்கள்லாம் பயணிக்கிற ஒரு பேரிடர் உதவி குழு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சாதிக்காகட்டும் வினோத் ஆகட்டும், எல்லாத்துக்கும் கூட ஒரு முக்கியமாக கையை கட்டி கீழே இருக்கும் பள்ளத்தில். அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு வந்து எப்பொழுதும் ஸ்லிம்மாக வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு சிவகுமார். அடிக்கடி பாடி எடுத்து அவ்வளோதான் கையில் கட்டணும். அது கூட போய் சாதிக்கிட்டு பார்க்கல, ஏன்னா அவர் கொஞ்சம் பாடி லைட் வெயிட்டு. அதனால் அவரையும் நாங்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்த முடியல, அதனால் அறிமுகப்படுத்துகிறோம். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். ஏன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க, உரிமையை கேட்கும்போது எப்பொழுதும் தலையை நிமிர்ந்து கேளுங்க. பெண்கள் எங்கேனாச்சும் உதவி கேட்கும்போது தான் நீங்கள் குனிஞ்சு கேட்கணும். இப்படி செய்ய முடியுமா மேடம், இப்படி செய்ய முடியுமான்னு குனியணும். ஏன்னா அது உதவி. ஆனால் உங்களோட உரிமை வந்து கொடுக்க வேண்டிய ஒன்று. அதனால் தலையை நிமிர்ந்து பார்த்து கேளுங்க. நீங்கள் பயந்து தலையை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் பெண்களுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க. அந்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான மனதளம் வந்து உங்கள்ட்ட தான் இருக்கணும். எல்லாமே நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் உங்களை ரசிச்சுக்கோங்க. உங்களோட உடம்பை நீங்கள் ரசிங்க, உங்களோட துணிமணியை ரசிங்க, உங்களோட நகைகளை ரசிங்க, உங்களோட முக அழகை ரசித்து பாருங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சிறந்த பெண்மணியாக ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும். ஏதோ ஒருத்தரை குறை வச்சிட்டிங்கன்னா உங்களால் முடியாது. அந்த இடத்துல நீங்கள் உங்களோட மனமே நிற்காது. எல்லாமே இதெல்லாம் மைண்ட் ஓவர் பாடி தான். இதனால் உங்கள் மைண்ட் எப்படி சொல்லுதோ அப்படி தான் உங்கள் பாடி கேட்கும். அதனால எப்பொழுதுமே அந்த ஒரு மனதளத்தில் நீங்கள் வைக்கணும்னு சொன்னால், ஒன்று நீங்கள் உங்களை ரசிக்கணும். 2வது ரொம்ப முக்கியமானது உங்களோட உடல் நலம். உங்களோட உடல் நலத்தை பாதுகாக்கணும். நான் சாப்பிடல, எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுத்தேன், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், அந்த பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது. முதல் நீங்கள் சாப்பிடணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் முதல் உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது, எல்லாம் நிறைய மகளிர் ஆணையம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போக உங்களுக்குன்னு உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நல்லவங்க இருப்பாங்க, அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லவங்களை பாருங்க. ஏன்னா கெட்டவங்களும் நல்லவங்களும் சேர்ந்து தான் இருக்க வேண்டிய சமுதாயம் இது. அதனால் அந்த நல்லவங்களை தேடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒருத்தரை அணுக பாருங்கள், மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்காதீங்க. அதனால நிறைய பேர் சகோதரராக இருக்கிற அந்த சகோதர அன்புன்றது வந்து ரொம்ப பெருசு. அந்த மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட சொல்லுங்க உங்கள் பிரச்சனையை. நிறைய விஷயங்கள் இப்போவே உங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி ஊட்டியில் நடந்த பிரச்சனை. அந்த குழந்தை வந்து படிக்க வந்திருக்கு. படிக்கிற குழந்தை வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது, மனசு ஏதோ அப்செட் ஆகி அது உட்காந்துருக்கும்போது அந்த டாக்டரே அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய வேண்டியவரே அதோட வாழ்க்கையை முடிச்சு விட்டார். இன்னைக்கு இந்த பேப்பரில் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், நல்லவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி பழகுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது அப்படி தான். நிறைய பேர் சொல்லாத போகிறதுனால தான் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி வரும். இந்த மாதிரி இல்லை, உடல் நலமோ இல்லை உங்களுக்கு பிரச்சனையோ கடன் பிரச்சனை எல்லா நாளும் பேசுறது பாருங்கள். அது நமக்கு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அமைப்போடு இருக்கிறோம். அதே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இங்கே வந்திருக்கிற ஒரு மிஸ்டர் அருண்குமாரை நான் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொன்னார். அப்போவும் நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்டோம், இந்த மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனந்த் சார் எடுத்திங்கன்னா அவரும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான். அப்புறம் சகோதரர்கள் ரமணா, வினோத், குமரேசன், சண்முகம், இவங்க எல்லாருமே. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் ஆறுமுகம் ஒரு நிமிஷம் வாங்க. ஆறுமுகம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக தெரியும். யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா ஆறுமுகத்துக்கு இன்னும் வயசே ஆக மாட்டேங்குது. 40 வருஷமாக தெரியும். நிறைய பெண்களோட பிரச்சனைக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனோ இல்லவோ அப்படி ஒரு அனுப்பின ஒரு பெண் வந்து 2000 அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணு செத்துருச்சு. அந்த டைமில் கேஸுக்கு நம்மளும் விட்னஸாக போனோம். ஆறுமுகம் தான் அந்த விஷயத்தில் முன்னால் நின்னார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சமுதாய பொறுப்போடு இருக்கிறவர்.
இவர் ரிட்டையர்ட் ஆகிற பார்ட்டிக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் கெஸ்ட்டாக. நான் பாஸ்டர் இன்ஸ்டியூட்டில் என்ன பேசினேன்னா, ஆறுமுகம் தயவுசெய்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, வீட்டில் இருக்காதீங்கன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கும் ரிட்டையர்ட் ஆகி 1 நாள் ஆச்சு. இப்போவும் பாருங்க வெளியே தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம சொன்னதை கேட்டுட்டார். அதனால் தேங்க்ஸ் சார். மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா கூட இருக்க மாட்டேன். காலம் கையோ இல்லைன்னா மட்டும் தான் இருப்பேன். அப்போ கூட கொஞ்ச நாள் தான் ஆக்சிடென்ட் இருந்தேன். மறுபடியும் நம்ம சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல் கை தட்டுங்க. இந்த தன்னம்பிக்கையும் இந்த ஒரு மன உறுதியும் இவங்களோட வாழ்க்கையில போடுவோம் அவங்களுக்கு. அடுத்து ஒரு குட்டி பாப்பா மகளிர் தின வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் பேசினாங்க எல்லாரும். நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான். மகளிரை பாராட்டணும். மகளிருக்காக இங்கே உறுதுணையாக இருக்கணும்னு வந்திருக்கிற ஆண்களுக்கு முதல் நன்றி. இந்த மேடைக்கும் இந்த இடத்திற்கும் அழகு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மகிழ்வித்த 2 நடனக்காரர்கள். 2 பேருமே மகளிர்னா என்ன, மகளிருக்கு என்ன உரிமை இருக்குன்றதை விட மகளிர் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கு முன்னாடியும். அதான் என்கிட்ட வந்தபோது வீட்டில் வந்தபோது சொன்னேன், நீயா இருக்குன்னு சொன்னேன். எப்பொழுதும் நீங்கள் நீங்களாக இருக்கணும், பெண்கள் நீங்களாக இருக்கணும். அடுத்தவங்களுக்காக வேண்டி மாற வேண்டாம், நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டி அலைய வேண்டாம். ஆனால் அவங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் பாராட்டணும். இத்தனை பேர் உட்காந்துருக்கும் போது அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அது ஒரு பாப்பா, குட்டி பாப்பா இல்லை பாப்பா